வணக்கம். அக்குபஞ்சர் பற்றி நாடிலாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பக்கம் வந்திருக்கோம், சிகிச்சை முறைகளை பார்த்துருக்கோம். ஆக்கச்சுற்று, கட்டுப்பாட்டு சுற்று, எதிர்வினை சுற்று, இது எல்லாமே புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்தது புள்ளித்தேர்வு. அதில் வந்து ஒற்றை மூலகம்னா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஒற்றை மூலகம்னா எப்படி பார்க்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டு மூலகங்கள் வந்து அதாவது இரண்டு மூலகங்கள் நாடி துடிப்பு இல்லைன்னா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து அக்குபஞ்சர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான சில சந்தேகங்கள்லையும் வந்து சைட் பை சைடு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் உணவு பற்றின எந்த விதமான குழப்பங்கள் இருக்காது, சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி சாப்பாடை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு நம்மளை வந்து மாற்றிட்டாங்க. எந்த சாப்பாடை பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு கிளி வருது இல்லையா. இன்றைக்கி இருக்கிற அலோபதியோட முறை என்ன பரிந்துரைக்கிறாங்கன்னா, அள்ளி மாத்திரை சாப்பிடுங்க, சாப்பாடை சாப்பிடாதீங்க. இது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும், அது சாப்பிட்டா சுகர் வரும், இது சாப்பிட்டா பிபி வரும், இதை சாப்பிட்டா வெயிட் போட்டுரும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ உணவு சார்ந்தது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்க இருக்கிறாங்களே, பெண் பிள்ளைங்கள்லாம், அந்த டீனேஜ் பசங்க, அவங்கக்கிட்ட வந்து நிறைய குழப்பங்கள் உணவு சார்ந்தது நிறைய இருக்குது. எதை எடுத்தாலும் அலோபதி ஃபார்ம்லேயே பார்க்குறாங்க, சாப்பிட்றதுக்கே பயப்படுறாங்க. எப்படி அப்படின்னா, சுகர் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும், ஆயிலி ஐட்டம் சாப்பிடக்கூடாதுனா ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடையே ஒதுக்குறாங்க. அரிசி உணவு சாப்பிட்டாலும் வெயிட் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸை கம்மியாக சாப்பிட்றதும், காய்கறி தான் அதிகமாக சாப்பிட்றோம் சொல்லிட்டு வெறும் காய்கறி அதிகமாக எடுத்துக்கிறதும், சாதத்தை கம்மி பண்ணுறதும், அப்புறம் வந்து சப்பாத்தி மட்டுமே சாப்பிட்றது, அப்புறம் பால், இது எல்லாத்துக்கும் இது வந்து பாலில் கால்சியம் இருக்குது, ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அலோபதி டாக்டர்ஸோட தவறான பரிந்துரைப்பில் அந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த டீனேஜ் கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பாலை நிறைய குடிக்கிறதும், அரிசி உணவுகள் கம்மியாக எடுத்துக்கிறதும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கன்ஃபியூஷனோடு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற காணொலியில் இதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த உணவு அதாவது நமக்கு பிடிக்கும், நமக்கு ஒரு உணவு பிடிக்கும், ஆனால் பொதுவான கருத்துக்கள் நிறைய வந்து உணவு சார்ந்த டயட்டீஷியன்ஸ், நியூட்ரிஷனிஸ்ட் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சில உணவுகள், நமக்கு பிடிச்ச உணவுகளை புறக்கணிக்கப்படும் பொழுது, நம்ம புறக்கணிக்கும் பொழுது உடம்புல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளவியல் ரீதியான சிக்கல்களும் ஏற்படும், உடல் ரீதியான சிக்கல்களும் ஏற்படும். உளவியல் ரீதியான என்ன சிக்கல் ஏற்படும் அப்படின்னா, நம்ம அந்த உணவு பிடிக்கும், பட் ஏதோ ஒரு அந்த உணவை பற்றின ஒரு கருத்து, தவறான கருத்து நமக்குள்ளே பதிஞ்சிருக்கும். அதனால் அந்த உணவை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போது அந்த உணவு, ஒரு பிடிச்ச உணவை எப்போல்லாம் நினைக்கிறோம், பார்க்கும் பொழுது, யாரோ ஒருத்தர் சாப்பிடும் பொழுது, இல்லை நமக்கே தோணும் பொழுது, அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்குள்ளே ஒரு வித ஏக்கம் அப்பப்போ வரும். நமக்கும் அறியாமல் நம்மக்கிட்டேருந்து ஒரு ஏக்கம் வரும். சரி, எனக்கு அதெல்லாம் வராது மேடம், இதெல்லாம் எனக்கு ஏக்கம்லாம் வந்தது இல்லையே, அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லுவோம். இதுக்கு முன்னாடிலாம் நிறைய சித்தர்கள், துறவிகள், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து சில உணவுகள்லாம் விட்டுடுறாங்களே, அவங்களாலாம் இருக்க முடியுது, இது அது மாதிரி என்னால் இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. இப்போது சித்தர்கள், இன்னும் ஜெயினிசம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜெயின் பீப்பிளில் வந்து அந்த துறவிகள் இருப்பாங்களே, மகாராசாப் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் கூட உணவை வந்து தவிர்த்துருவாங்க, நிறைய சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது துறவரம் அப்படிங்கிறது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்களால இருக்க முடியுது அப்படின்னா, அவங்களால ஏன் இருக்க முடியுது? அதே போல் துறவரமை வந்து மேற்கொண்டவங்க, இன்றைக்கி இருக்க சாமியாரங்களை பற்றி நான் சொல்ல மாட்டேன், அவங்களாம் போலி சாமியார்கள். உண்மையிலேயே துறவரத்தை எடுத்துக்கிட்டு வாழ்ந்த எத்தனையோ துறவிகள் எல்லா மதத்திலையும் இருந்தாங்க, எல்லா மதத்துலேயுமே இருந்தாங்க. குறிப்பாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜெயினிசம் தான். ஜெயின மதத்தை தான் வந்து இந்த துறவரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், புத்தம், பௌத்தம், ஜெயினம், இது ரெண்டுத்துல தான் வந்து துறவரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்தாங்க. சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வேறு, அவங்க எல்லாரும் வைத்தியர்கள். சித்தர்கள் எல்லாருமே வேறு விதமானவங்க, அவங்க உடலை அறிஞ்ச மெய்ஞானிகள், இயற்கையை அறிஞ்சவங்க. அவங்களுக்கு துறவரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, அவங்க துறவரத்தை பற்றி பேசுனதே கிடையாது. அவங்க சொன்னது எல்லாமே இயற்கையோட எல்லா விஷயங்களையும், அம்சங்களையும் பற்றி தான் அவங்க பெரும்பாலும் பேசுவாங்க. பஞ்சபூதங்களை பற்றி பேசுவாங்க, இயற்கையை உணர்வாங்க. நம்ம உடல் அறிவியலை வந்து அவங்க அதிகமாக பேசியிருக்காங்க, உடல் அறிவியலோட இயற்கையை கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான மெய்ஞானம், சித்தத்தை உணர்ந்தவங்க. சித்தம் அப்படின்னாலே நம்ம உடலுடைய மேன்மை நிலை பற்றி உணர்ந்தவங்க தான் சித்தர்கள். அவங்களுடைய வாழ்வியல் எப்படின்னா, உடலை உணர பசியை உணர்ந்து இருக்கும் பொழுது பலவிதமான அதீத சக்திகள் கிடைக்கும். அது உண்மை. அது வந்து இப்போ இருக்கிற காலங்களில் ரொம்ப அசாத்தியமானது, நடக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் சித்தர்கள் வாழ்ந்த காலங்களில் அவங்களுடைய மெய்யறிவு,
இயற்கையை நுட்பமாகவும் ரொம்ப ஆழத்தோடு அணுகுன அந்த திறனும் உடம்பை வந்து ரொம்ப தீவிரமாக அதை வந்து ஒவ்வொரு அசைவையுமே உணர்ந்தவங்க. எப்படி உணர்ந்த உடம்பை வந்து ஒவ்வொரு அசைவியான உணர்ந்தாங்க, இயற்கையை உணர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களை பற்றி பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்காங்களா இல்லையா? நவகிரகங்கள் எல்லா விஷயமும், இந்த கிரகம் இந்த இடத்துல தான் இருக்குது, இது இந்த சைஸில் இருக்குது, இதுக்கு பேர் வியாழன், சிகப்பு கலரில் இருக்கிறதுக்கு பேர் மாஸ், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே மெர்க்குரியிலேருந்து எல்லா நவகிரகங்களையும் சனியை சுற்றின வளையம் இருக்குது, சனி கிரகம், இது எல்லாத்த பற்றின குறிப்புகளையும் நம்ம முன்னோர்கள் எப்படி உணர்ந்தாங்க, எந்த டெலஸ்கோப்பை பார்த்தாங்க, எந்த விதமான டெலஸ்கோப்பையும் பார்க்கல, சூரியனை சுற்றி தான் வந்து நவகிரகங்களும் வட்டம் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிலா இருக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களையும், ஸ்பேஸில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பஞ்சாங்கத்திலையும் பொதுவான எத்தனையோ தங்களுடைய குறிப்பேடுகளையும் எழுதி வச்சாங்க. இது இயற்கையை அவங்க உணர்ந்தவங்க. எப்படி உணர்ந்தாங்கன்னா, தங்களுடைய மெய்ஞானத்தால் உடலை உணரும்போது. அதே சமயத்தில் உடலை பற்றி அவங்க எப்படி உணர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரு முதல்ல ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்பொழுது கூடும்பொழுது முதல்ல அந்த ரத்த துளி உருவாகுது இல்லையா, ஆணுடைய விந்து பெண்ணுடைய கருமுட்டையோட இணையும் பொழுது அந்த உருவான முதல் ரத்த துளி, அதிலிருந்து ஆரம்பித்து அந்த கருமுட்டையுடைய ஃபர்டிலைசேஷனில் உருவான முதல் துளியிலேருந்து ஆரம்பித்து 10 மாதங்கள் குழந்தை வெளியே அதாவது கருவறைக்குள்ளேருந்து வெளியேற வரைக்குமான ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு உறுப்புகள் உருவாகிறதுலேருந்தும் எல்லா உயிர் துடிப்பு எப்போ உருவாகிறதுலேருந்தும் எத்தனை வாரங்களில் எந்தெந்த உறுப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக அவங்க வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி அவங்களால உணர முடிஞ்சது? எந்த ஸ்கேனில் பார்த்தாங்க, இல்லை ஏதாவது சர்ஜரி பண்ணி ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு மாதமும் செக் பண்ணாங்களா? இந்த மாதிரியான மெய்ஞானத்தை உணர்ந்தவங்க தான் சித்தர்கள். இவங்க வந்து துறவரம் கிடையாது, துறவரத்தை இவங்க மேற்கொள்ளவே கிடையாது. ஆனால் பௌத்தத்துலேயும் ஜெயின சமயத்துலேயும் தான் துறவரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகப்படியாக கொண்டு வந்தாங்க. இந்த 2 மதங்களுக்கு அப்புறம் தான் படிப்படியாக மற்ற பிற சமயங்கள்லேயும் வந்து இந்த துறவரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் சங்கராச்சாரியார்லேருந்து இந்து சமயத்தில் வந்து சங்கராச்சாரியார்லேருந்து இன்னும் நிறைய துறவிகள் வந்து அதுக்கப்புறம் அந்த காலங்களில் வர ஆரம்பித்தாங்க. ஆனால் சித்தர்கள் வாழ்ந்த காலங்கள் வந்து ஜெயின பௌத்த இந்த சமயங்கள் ஆதிக்கமாக இருந்த காலங்களில் தான் நம்ம சித்தர்கள்லாம் வாழ்ந்தாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து இந்து சமயம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜெயினமும் பௌத்தம் தான் உயர்ந்த இதுவாக இருந்திருக்கு. இந்து சமயம் அப்படிங்கிறத விட சிவன், அம்மன், இந்த மாதிரியான தெய்வங்கள், முருகன், இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரியான மூதாதையர்களை வணங்கியிருக்காங்க, வணங்கின பக்தர்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா அப்பரடிகள் இவங்க எல்லாருமே வந்து ஜெயின மதம் ஆதிக்கமாக இருந்த காலங்களில் இருந்திருக்காங்க. அப்பரடிகள் வந்து ஜெயினராக இருந்து அதுக்கப்புறம் தான் சிவனடியாராக மாறினார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நாயன்மாராக வந்தார். அதுக்கு முன்னாடி அவர் வழிபட்டது வந்து ஜெயின மதம் தான். அவர் பின்பற்றின மதம் வந்து ஜெயின மதம் தான். திலகவதியார், அவருடைய தமக்கையார் வந்து திலகவதியார் தான் அவரை வந்து திரும்பவும் அவர் வந்து சிவனடியாராக மாற்றினார். அது வரைக்கும் அவர் வந்து சூளை நோயில் அவதிப்பட்டார். அப்பரடிகள் வந்து சூளை நோயில் அவதிப்படும் போது தான் சிவனை வணங்கி அந்த நோயிலேருந்து வெளியே வந்ததுனால அவர் சிவனை வணங்க ஆரம்பித்தார், அவருடைய பக்தராக மாறினார். அதுக்கப்புறம் நடந்த கதைகள்லாம் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் நமக்கு வேணாம் இப்போதைக்கு. இது வரைக்கும் அதாவது ஜெயின மதமும் பௌத்த மதம் தான் அந்த சமயத்தில் வந்து ஆதிக்கமாக இருந்தது. இந்த காலங்களில் தான் வந்து துறவரம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கடுமையாக துறவரத்தை மேற்கொண்டவங்க வந்து ஜெயினர்கள். சரிங்களா? ஸோ இவங்க வந்து எப்படி வந்து இருக்க முடிஞ்சது, இவங்களால் ஒரு உணவு முறைகளை வந்து புறக்கணிக்க முடியுது, உணவுகளையே புறக்கணிச்சுட்டு அவங்களால இருக்க முடியுது எப்படி அப்படின்னா,